அண்மை செய்தி 7.5% இடஒதுக்கீட்டு வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். மருத்துவ படிப்பில் 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை எதிர்த்த வழக்கின் தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ வழக்கினுடைய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. வழக்கின் பின்னணியும் தற்போதைய விவரங்களும். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் முந்தைய அதிமுக அரசில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்தும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு அந்த மாணவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு அமலில் உள்ள நிலையில் மீதமுள்ள 31% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலமாக பொதுப்பிரிவில் உள்ள தகுதியான மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே என்று தலைமை நீதிபதி அமர்வு இன்று ஒரு கேள்வி எழுப்பியது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீட்டால் பயனடைந்தவருடைய குடும்பத்தில் தான் பயன்படுகிறார்கள். 70 ஆண்டுகள் ஆகியும் பின்தங்கியவர்கள் உள்ளனர் என்றும் இன்று நீதிபதி குறிப்பிட்டார்கள். இன்னொரு விஷயத்தை நாடாளுமன்றம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. இதற்கு தமிழக தரப்பில் எடுத்து வைத்த அந்த பதிலை பார்க்கும்போது பொது பிரிவினருக்கு 31% இடஒதுக்கீட்டில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவும் மொத்த இடத்தில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் தகுதியான பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவும் இல்லை எனவும் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதாரம், கட்டமைப்பு சமநிலையற்ற நிலை என அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்த பின்னர் ஒரு நீதிபதி குழு அமைத்து அந்த குழு அளித்த அந்த பதிவின் அடிப்படையிலே இந்த இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்டதாகவும் தனியார் பள்ளி மாணவர்கள் பயிற்சி மையங்களுக்கு சென்று தற்போது பயிற்சி பெற முடியும். ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இது போன்று பயிற்சி பெறவுக்கு வாய்ப்பில்லை. எனவே இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த வழக்கில் உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கியது நியாயமானது எனவும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என பள்ளிகளை இரு வகையாக பிரிப்பது சட்டப்படி அனுமதிக்கத்தக்கது எனவும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். இந்த வாதங்களை கேட்டுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதிக்குடன் தள்ளி வைத்துள்ளது. நன்றி மதன், வழக்கு குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.